போதுமா? அப்படி இங்கே வச்சிருவா. அங்கே அங்கே வயசாருச்சு போதும் அங்கே வச்சிரு. நல்லா உழாத மாதிரியே பின்ன வச்சு குத்து. மதனி அதெல்லாம் உழாது, நான் ஸ்ட்ராங்கா தான் வைக்கிறேன் இரு. ஓகேவா மதனி? பாரு. போதும் போதும் கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல பூ வச்சு, அதான் ஒரு மாதிரி இருக்குது. மதனி மதனி அந்த ரம்யாவோட தம்பி வரான் பாரு. பாப்பா பாப்பா என்ன சம்மந்தியம்மா சம்மந்தியும் கீழே இருந்து மேலே நடந்து வராங்களா? நீ முன்னே நடந்து வந்துட்டியா? சரி சரி. இல்லை ஆண்டி, இல்லை இல்லை, அப்பாவும் அம்மாவும் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்னப்பா என்ன சொல்ற? வரலையா? ஏன் நான் ஏதாவது கோவமா? நான் கல்யாணத்துக்கு வர சொல்லி பத்திரிக்கை வச்சா அவசியம் வரணும்னு சொன்னா நீ மட்டும் வந்துருக்க, அவங்க 2 பேர் வரல, என்ன காரணம்? இல்லைல்ல ஆண்டி, கோவலாம் இல்லை. அப்பா ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்காரு, அது அம்மா பேரில் இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. அதான் சரி நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அனுப்பி வச்சாங்க ஆண்டி. அவங்களால இன்னைக்கு வர முடியல, வேற ஒரு நாளையும் பண்ண முடியாதான், இன்னைக்கு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் போயிருக்காங்க. மாதிரி வர முடியாததுக்கு சாரி சொல்ல சொன்னாங்க ஆண்டி. என்னமோப்பா, நான் வேற ஒரு நாள்ல கூட தான் பதிவு பண்ணிக்கலாம், இன்னைக்கு தானா பதிவு பண்ணிருக்கணும். சரி இந்த மாதிரி கல்யாணம் இருக்குல்ல, நேற்று பண்ணிருக்கலாம், இல்லை முன்னா நேற்று கூட பண்ணிருக்கலாம். என்ன போப்பா, மனசுக்கு வருத்தமா தான் இருக்குது. சரி நீ உள்ள போ, அவன் நான் என்னன்னு பேசிடு, நீ உள்ள போ. ஆண்டி அக்கா எங்க இருக்காங்க? அக்கா உள்ள இருக்காங்களா வேற எங்கன்னா இருக்காங்களா? போப்பா போப்பா, உங்க அக்கா தானே, உங்க அக்கா அங்க எங்கன்னா நல்ல இடமா பார்த்து எங்கன்னா உட்காந்து இருப்பா, போய் பாரு போ. அங்கதான் உட்காந்து இருப்பா, அந்த மேடெல்லாம் எங்கன்னா இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல போய் பாரு, உட்காந்து இருப்பா போ. சரிங்க ஆண்டி, நான் போய் பாத்துக்கிறேன். இங்க பாத்தியா சரசு, ஒருத்தவங்க வேலை விளங்கிட்டு வந்து பத்திரிக்கை வச்சு மரியாதையா கூப்பிடுறாங்கண்ணா. இந்த மாதிரி 2 பேருமே வராம இவன் அடி புட்டா என்ன கதை? நல்லாவா இருக்குது? ஐயோ ஐயோ, ஒண்ணுமே தெரியாத. பணம் இருந்துட்டா ஒன்னும் கண்ணு எல்லாம் மறைச்சிரும் போல. பிளாட் வாங்குறாங்களாம், பிளாட்டு. நான் கல்யாணம் இன்னைக்கு வரதை விட்டு இன்னும் அங்க முக்கியமான வேலை சொல்லி பார்க்கும். சரி விடு மதனி, அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்க வரலன்னா கல்யாணம் நடக்காம போயிட போதே, விடு விடு. அதுக்கு இல்ல சரசு, அவங்க பொண்ணுங்க கொடுத்துக்கிறாங்க, அடுத்து என் பொண்ணு வர கேட்டிருக்காங்க, அப்படி 2 சம்பந்தம் 2 பக்கமும் பேசியிருக்கிறாங்க. இப்போ என் வீட்டில் என் பக்கம் வந்து ஒரு கல்யாணம் சொல்லி நான் வந்து அழைச்சி கூப்பிட்றேன், வரணுமா இல்லையா? இல்லை இந்த மாதிரி வர முடியலன்னு ஃபோன் அடிச்சாலும் சொல்லணுமா இல்லையா? சொல்லு பார்க்கும். என்னமா அவங்க மான அமைதியாக உட்காந்துட்டு இதை இவனை அனுப்பிவிட்டா சரியா போச்சா? ஒரு நிமிஷம் இரு மதனி, ஃபோன் அடிக்குது யாரோ, இது வர. ஹலோ சொல்லு திவ்யா, இன்னும் இங்கே தான் இருக்கிற, ஃபோன் அடிக்கிற? ஏமோ எங்கம்மா இருக்கிற நீ? நீ எங்கே பார்த்தாலும் வளர்ச்சி தேடி நடக்கிற, ஆளே காணா. எங்கே இருக்க நீ? எங்கே இருக்கிற? அத்தை எங்கே இருக்கிறாங்க? 2 பேரும் எங்கே போனீங்க நீங்கள்? அடி லூசு, நீ எங்கடி இருக்க? இங்கே தானே நாங்கள் இருக்கிறோம். இந்த மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு எதற்கு ஒரு இடம் இருக்குதே காலியா, அங்கே தான் நின்று பேசின்னு இருக்கிறோம். நீ எங்கே இருக்கிற? எங்கே போய் எங்கெல்லாம் தேடின்னு இருக்க நீ? என்னது அங்க இருக்கிறியா? அங்க என்னமா பண்றீங்க நீங்க? இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் வேற ஆரம்பிக்க போகுது, நீங்க வேலை எதுவும் செய்யல, பக்கத்துல இருந்து பார்க்காம அங்க போய் 2 பேரும் என்ன பண்றீங்க? சொல்லுமா திவ்யா, என்ன வேலை? நீங்க தான் எல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்களே, அப்படி காத்தோட வந்து நிப்பமேன்னு வந்தேன் நானு. ஏமோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து காத்தோட நிக்கிறேன், இல்ல காத்துக்கு மேலேயாவது நில்லு. இப்ப வா, நம்ம எல்லாரும் போயிட்டு கீழே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வருவோம். இன்னும் ஐயர் வரல, ஐயர் வர்றதுக்குள்ள நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவோம். வாமா. தேவடி, சரி சரி இரு வரேன். எங்க உள்ளதானே இருக்கீங்க, அதை வர இரு. நானும் மதனி இந்த வரோம். என்ன என்ன சரசு, திவ்யாவுக்கு அங்கதானே இருக்கிறோம், தேடி கிடக்குறாங்களா? ஆமா மதனி, ஆமா ஆமா, நம்ம 2 பேரையும் காணாம தேடிட்டு கிடக்குறாங்களாம். சரி வா மதனி, போயிட்டு கீழே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம் எல்லாரும். அது சொல்றதுதான் போன் அடிச்சா. வா மதனி. ஆமா ஆமா, சரி சரி வா, கீழே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். ரொம்ப கூட்டமா வேலை இன்னைக்கு இருக்குது. சரி வா, நம்ம அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவோம். ஆனா கூட்டம் நிறைய இருக்குதான். வா மதனி, பாத்துக்கலாம். என்ன ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமா?
சாமி கும்பிட்டு வந்துடலாம் வா. ஏமா இந்த கோவிலுக்கு எத்தனையோ நாள் வரணும்னு நினைச்சிருக்கமா, ஆனா வரவே முடியல. இந்த கல்யாணம் மூலியமா இங்க வர மாதிரி இருக்கு பாரு. ஆமாண்டி காமாட்சி, நானே வரணும் தான் நினைச்சுட்டே இருந்தேன். இங்கேயாவது ஒரு நாள் போயிட்டு வரணும், நம்ம எல்லாரும் மொத்தமா போகணும்னு நினைச்சேன். இன்னைக்குதான் வர மாதிரி இருக்குது. இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் போல, ரொம்ப நிறைய கல்யாணம் நடக்குது இன்னைக்கு. வேற ரொம்ப விசேஷமான நாளா இருக்குது. ஆமா ஆமாங்க, காலையில இருந்தே நடந்துதான் இருக்குது போல. பாத்தீங்களா எவ்வளவு ஜோடின்னு? காலைல 4:30 மணில இருந்தே நடக்குது போல கல்யாணம். ஏண்டி உன் அண்ணன் போன் அடிச்சியா எங்க வராங்கன்னு? நமக்கு முன்ன வந்து இருப்பானுங்க, பார்த்தா இன்னும் ஆளே காணோம். என்ன பண்றானே தெரியல. நைட்டே வீட்டுக்கு வரான்னு சொன்னா அதுவும் வரல. சரி காலைல நேரம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா இன்னும் ஆளே காணோம். முகத்து நேரம் வேற ஆரம்பிக்க போகுது. போன் அடிச்சியாமா? போன் அடிச்சமா, அண்ணன் வந்துருச்சான். கீழே கோவில சாமி கும்பிட்டு இருக்குதான், அது முடிச்சத மேல வர சொல்லிச்சுமா. அப்படியா? சரி சரி வந்துட்டானா? அப்ப எல்லாம் வந்தாச்சு. ஐயர் வந்துட்டாருன்னா ஆரம்பிச்சிட வேண்டியதான். காமாட்சி ஒரு நிமிஷம் இரு, இதை வரேன். போன் அடிக்குது, வேற யாரும் தெரியல. அம்மா வாடா வாடா மாடி மருமகளே, வாமா வாமா. என்னன்னு நீ இவ்வளவு லேட்டா வர? நீ அண்ணங்காரனா வந்துட்டு இவ்வளவு லேட்டா வந்தா நல்லாவா இருக்கு? நீலாம் நேற்று நைட்டே வந்திருக்கணும்ல. காலையில நாங்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பிதோ வர, நீ என்னன்னு இவ்வளவு பொறுமையா வரணும் நீ? அடடாடா இருக்கட்டமா தங்கச்சி, என்னப்பா ஆகி போச்சு? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலை நாங்கள் சீக்கிரமாக தான் கிளம்புனோம். இந்த மழை பெய்யுதுல, அதனால அங்கங்கே கொஞ்சம் வர முடியல, லேட் ஆகி போச்சு. டிராஃபிக் ஒரே அந்த மழையினால அதான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இல்லை வந்துட்டு இருப்பேன் நான் உங்களுக்கு முன்னாடியே. நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சேர வேண்டிய ஆள். அப்படிதான் வீட்டிலேருந்து கிளம்புனது, இங்கே வர வழியில் அந்த மாதிரி ஆகி போச்சு. அண்ணி அண்ணி, என்னன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருக்கீங்க. 4 வார்த்தை பேசுகிறேன், என்ன அண்ணன் கூட மட்டும்தானே பேசுவீங்க? இங்கெல்லாம் வந்தால் பேச மாட்டீங்களா? அடாடா, இது என்ன இது? நான் என்னத்தை பேசுறது? அண்ணன் நீங்க 2 பேரும் பேசின்னு இருக்கீங்க, பாச மலர் நீங்க 2 பேரும். அதான் நான் ஏன் குறுக்கு பேசணும் பேசல. ஐயோ போதும், நீ உங்களை பேச சொன்னதுக்கு எங்களை நீங்க கிண்டல் அடிக்கிறீங்களா? பாச மலராமே பாச மலரு. அப்புறம் என்ன காமாட்சி, அப்ப நீங்க 2 பேரும் பாசமானவங்க இல்லையா? அப்ப நீங்க 2 பேரும் எதிரியா? நீங்க உங்க 2 பேருக்குள்ள பாசம் இருக்குதானே? அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தங்கச்சி துடிப்பீங்க, தங்கச்சிக்கு ஒண்ணா அண்ணன் துடிப்பாரு. அப்ப நீங்க 2 பேரும் பாசமானது தானே? இதுல என்ன நீ உங்களுக்கு பிரச்சனை? எங்க அண்ணா என் மேல பாசமா இருக்காரு, நான் எங்க அண்ணா பாசமா இருக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ? காமாட்சி, இதுக்குதான் நான் பேசாம இருந்தேன் நானு. நீ தேவையில்லாம என்கிட்ட பேச சொல்லிட்டு இப்ப நான் ஏதோ உங்களுக்கு 2 பேருக்கு வம்பு எடுத்து வர மாதிரி பேசுறேன். நீ வேண்டா காமாட்சி, சும்மா இருக்காமாச்சி வந்த இடத்துல. அண்ணி, இந்த மாதிரி இடத்துல தான் நீ ஜாலியா பேச முடியும். அதுக்குதான் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணு கூறதே அதுக்காக தான். எல்லாரும் ஜாலியா ஒண்ணுக்கு ஒண்ணு சிரிச்சு பேசுறது தான் இந்த மாதிரி எல்லாரும் வர்றது. அப்படி இருக்கும்போது பேசாதன்றீங்க. அடடடா, முடியலடாப்பா சாமி. எப்ப கல்யாணம்? கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாம எல்லாரும் ஒன்னா பேசலாம்னா? இன்னைக்கு ஃபுல்லா உங்க வீட்டுல தான் இருக்க போறேன், அதனால நாம ஜாலியா சிரிச்சு பேசலாம். அடடே மச்சான் வந்துட்டாப்லையா? வா மச்சான் வா வா. இருக்கட்டும். மாப்பிள மாப்பிள, என்ன மாப்பிள ஆச்சு? அப்புறம் யார் போன்ல? ஐயர் எங்க இருக்கிறாரு? நேரம் ஆகுது, ஐயர் என்ன போன் அடிச்சு கேளு எங்க வராருன்னு. அத்தை, ஐயர் தான் போன் பண்ணாரு, அதை இறங்க போறாராம். அங்கிருந்து யாராவது வந்து பிக்கப் பண்றதுக்கு இட்டுன்னு வர சொல்றாரு. யார் அனுப்புறதுன்னு தெரியல. வண்டி வேற இல்ல, மழை வர மாதிரி இருக்குது வேற. என்ன மச்சான், இங்க ஐயர் வராரா? எங்க அங்க வராரு? ஒரு நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் அடிச்சிருந்தா நான் அங்கேயே நின்று இட்டுன்னு வந்திருப்போம்ல. இப்பதான் நாங்க வரோம். சரி, அவர் வந்துட்டாரா? நான் போயிட்டு கார்ல போய் இட்டுன்னு வரேன். அதுவும் சரிதான், கார்ல போய் இட்டுன்னு வந்துருங்க மச்சான். இதை வந்து இறங்க நீங்க போவோம், அவர் வரவும் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போ மச்சான். சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம். ஐயர் வரதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாதான் ஒரு வாரமா எல்லாம் பண்றதுக்கு சரியா இருக்கும். வாங்க உள்ள போவோம், வாங்க வாங்க. காமாட்சி, என்ன ஐயர் வராரா இல்லையா? போன் அடிச்சிங்களா? நேரம் ஆயிட்டே இருக்குது வேற. சம்பந்தியம்மா, ஐயர் வந்துட்டாரு. இந்த இறங்க போறாராம், அவர் வந்தவொடனே ஆரம்பிச்சிடலாம். அப்படியே காமாட்சி, சரி எல்லாம் ரெடியா தான் இருக்குது. நாம எல்லாரும் கீழே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாமா? எங்க மாப்பிள்ளை எங்க? எல்லாரும் வாங்க.
அப்படியே போயிட்டு எல்லாரும் கும்பலா போயிட்டு சாமி கும்பிட்டு மேலே வந்துருவோம். வாங்க. அதுவும் சரிதான். வாங்க வாங்க எல்லாரும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவோம். வாங்க. சரி, நீங்க எல்லாரும் போயிட்டு கீழே சாமி கும்பிட்டு வாங்க. கூட்டம்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, ஃப்ரீயா தான் இருக்கு. போயிட்டு வாங்க. நாம உள்ள போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன புது மாப்பிள்ள, கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, சும்மாதான். பூமாரிய நல்லா பார்த்துக்குப்பா. வா, அந்த பொண்ணு என்னதான் கட்டிக்கின்னு ஆசைப்பட்டுச்சு. இருந்தாலும் நான் ரம்யாவை காதலிச்சனால கட்டிக்க முடியல. அதுலேயே அந்த பொண்ணு மனசு உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் சொன்னீங்களா பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் எதுவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இப்போ இருக்குது சந்தோஷமா. அந்த சந்தோஷம் எப்பயும் குறையாத மாதிரி பார்த்துக்குப்பா. அதான் நான் முதல்ல நாங்கள் சந்திச்சப்பயே பேசினோம். இந்த மாதிரி வந்து எங்கள் மாமாவை தான் நான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறமா நானும் சரின்ட்டு நான் லவ் லெட்டர்லாம் கொடுத்தேன். அதை படித்து பார்த்துட்டு அப்புறம் எந்த பதிலும் சொல்லலை. அப்புறம் நிச்சயதார்த்தமும் நடக்க போகுதுன்னு சொல்லிச்சு. அப்போ மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் இல்லை நடக்கலை அப்படின்னு நீங்கள் வேறு ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என் பக்கத்துலேருந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி உன்னை விரும்புகிறேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவெல்லாம் அப்புறம் அனுப்பி அப்புறமா ஏதோ அந்த பூ மாதிரி ஏதோ அப்புறம் மனசு மாதிரி ஒத்துக்கிச்சு. ஆமாம் ஆமாம், அதுக்கு முன்னே கல்யாணமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னடா இது நம்மளால அந்த பொண்ணு இப்படி வேற ஆயிடுச்சு, எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பரவாயில்ல. என்னடா என்னடா சரவணா, மாப்பிள்ள என்ன சொல்கிறாரு? வானே வானே, ஒன்றும் இல்லைண்ணா, அவர் எதுவும் சொல்ல, நான் தான் சொல்லிருக்கேன். பூ மாதிரி நல்ல பொண்ணு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறானே. ஆமாம்மா, அந்த பொண்ணு தங்கமான பொண்ணாச்சு. எதா இருந்தாலும் அன்பாக பேசும், அவ்வளோ கோவப்படாது. எந்த வேலை ஏதாவது வேலை சொன்னால் கூட முகம் சொல்லிக்காமல் செஞ்சிடும் அந்த பொண்ணு. எந்த வேலையை தான் என்கிட்ட கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு. அதுக்கிட்ட ஒரு சோர்வு ஒரு இதே இருக்காது அந்த பொண்ணுக்கிட்ட. வச்சுக்க சூர்யா, நல்லா பார்த்துக்குப்பா. அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான். எந்த கஷ்டம்லாம் எதுவுமே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நான். உங்ககிட்ட வந்து கஷ்டமாக இருக்குது இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் பூமாரி. அந்த அளவுக்கு நாங்கள் எல்லோரும் பார்த்துக்குறோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் இருக்காங்கப்பா, அதெல்லாம் பாசமாக பார்த்துப்பாங்க. அவங்க தான் முக்கியமாக பூமாரி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவளே என்னை விட. பார்த்தாலே தெரியுதுப்பா, நீ சொல்லி தானே எங்களுக்கு தெரியணும். உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் நல்லா எப்படி நடந்துக்கிறாங்க. அவங்களாம் என்ன பாசமாக பேசுகிறாங்க. உக்காந்து பேசிகிட்டே இருக்கலாம் போல, அந்த அளவுக்கு ஜாலியாக பேசுகிறாங்க. உங்கள் வீட்டிலே இருக்கலாம் போல, எல்லாம் ஜாலியாக தான் இருக்கீங்க. பரவாயில்ல, நல்ல இடத்துக்கு தான் எங்கள் வீட்டு பொண்ணு வரா, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன மாப்பிள்ள இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? மாப்பிள்ள எங்கே இருக்காருன்னு தேடின்னு கிடக்குறாங்க. எங்கே இருக்காரா மாப்பிள்ள? என்னது தேடுறாங்களா? என்ன ஐயர் கூப்பிட்றாரா? இல்லை ஐயர் கூப்பிடல. எல்லாம் எங்கே மாப்பிள்ள எங்கே இருக்காருன்னு தேடுறாங்க. என்னதான் சரி எங்கே இருக்காரு பாருன்னாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா நீங்கள் எல்லாம் பேசின்னு இருக்கீங்க. ஒன்றும் இல்லடா கார்த்திகே, பூமாரியை பற்றி தான் பேசின்னு இருக்கோம். நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, பூமாரி புராணம் தான் ஓடுதா? அதெல்லாம் இவங்க என்ன பார்த்துக்கிறது? என் தங்கச்சி பார்த்துப்பா இவங்க எல்லாரையும். இவங்க என்ன என் தங்கச்சியை பார்த்துக்கிறது? அடடே, அண்ணனா இதானே அண்ணன். தங்கச்சியை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு பாரு. அது என்னமோ உண்மைதான். நாங்கள் பூமாரியை பார்த்துக்கிறத விட பூமாரி தான் எங்களை நல்லா பார்த்துக்க போகிறா. அந்த ஒரு நாளே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பூமாரி எப்படின்னு. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதானே. பூமாரி எல்லாரையும் பார்த்துப்பா, அதே நேரத்தில் நீங்களே அவளை பார்த்துக்கணும். பூமாரி எப்பயும் பார்த்துப்பா, இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஒரு அன்பு எல்லாம் வச்சுருந்தா தான் அந்த பொண்ணு நல்லா இருக்க முடியும். அது சரி கார்த்திகே, அப்புறம் என்ன அடுத்து உனக்கு தான் கல்யாணம், நீ அடுத்து மாப்பிள்ளை ஆக போகிற. ஆட அதெல்லாம் இப்போலாம் எதுவும் கிடையாது, அதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். ஏன் அதுக்குள்ளே அதை பற்றி பேசிக்கினேன்? இங்கே பாரு, கல்யாணம்னு சந்தோஷத்தை வந்துருச்சு உடனே. ஆனால் 5 வருஷமா? எனக்கு தெரியும்டா உன்னை பற்றியே. உனக்கு இப்போ கல்யாணம் ஆசை வந்து போச்சு, எனக்கு தெரியும் இரு, சீக்கிரமாக ஒரு பொண்ணு பார்க்குறோம். ஐயோ நீங்கள் வேற சும்மா இருங்க, பொண்ணு பார்க்க போகிறாராம் இப்போ பொண்ணு. ஏன்டா என்ன வெளிநாட்டிலே ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா? நீ பார்க்க வேணாம்னு சொல்கிறது பின்னாடி என்னமோ அர்த்தம் இருக்க மாதிரி இருக்கே. நான் யாராவது லவ் பண்ணுறியா? அதானே, எனக்கு என்னமோ யாரையோ லவ் பண்ணுறாருன்னு தெரியுது எனக்கும். அப்படித்தானே? ஐயோ ஆளை விடுங்கடாப்பா சாமி, நான் ஒன்றுமே சொல்லலை, நீங்களா இதை கதையை காட்டுறீங்க.
இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். இன்னொரு 5 வருஷம் ஆகட்டனே, அதுக்குள்ளே நான் லவ் பண்ணுறேன், வெளிநாட்டில் ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு. போதுமா, விடுங்கப்பா. பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க. நல்ல நேரம் போகுது பாருங்க, அழைச்சிட்டு வாங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஐயர் கூப்பிட்றாரு பாருங்க, வாங்க வாங்க.